Good morning, students. Lesson 3, Theories of Employment and Income. Continuation. Page number 42. Page number 42. Keynes Theory of Employment and Income. Keynes book. Keynes வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறார். The General Theory of Employment, Interest and Money, published in 1936. கீன்ஸோட புக்கு வந்து இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, பப்ளிஷ்ட் இன் 1936. This book marked a turning point in the development of modern economic theory. This book marked a turning point in the development of modern economic theory. அதாவது இந்த புக்கு வந்து எக்கனாமிக் தியரியவே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போனது. The theory of Keynes was against the belief of classical economists. அதாவது கீன்ஸோட தியரி வந்து பழமையான எக்கனாமிஸ்ட் பொருளியல் நிபுணர்களுக்கு எதிரான கருத்து. That the market forces in capitalist economy adjust themselves to attain equilibrium. அதாவது சமநிலையை அடைய முடியும் அப்படின்னு கீன்ஸ் தியரி சொல்லப்படுகிறது. கீன்ஸ் not only criticized classical economists but also advocated his own theory of employment. கீன்ஸ் வந்து கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணது மட்டுமல்ல, அவருடைய தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதை ஏற்றுக்கொண்டார். கீன்ஸ் தியரி வாஸ் எ ஜென்ரல் தியரி. It tried to explain all types of situations. இந்த தியரி வந்து எல்லா சிச்சுவேஷன்லையும் எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. வாட் ஆர் த சிச்சுவேஷன்ஸ்? The situations means not only equilibrium level of employment but also the concept of full employment. அதாவது ஈக்குவலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சமநிலை அடைவது அந்த சமயங்களில் மட்டுமல்ல, கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் போதும் உள்ள சிச்சுவேஷனை பற்றியும் இந்த கீன்ஸ் தியரியில் சொல்லப்படுகிறது. as well as the possibility of under employment, அதாவது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தையும் இந்த கீன்ஸ் தியரியில் சொல்லப்படுகிறது. கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த வியூ ஆஃப் த ஷார்ட் ரன், குறுகிய கால அனலைசஸை கொண்டு வந்து இந்த கீன்ஸ் தியரி. அக்கார்டிங் டு ஹிம், அதாவது கீன்ஸ் தியரி படி, the factors of production such as capital goods, supply of labor, technology and efficiency of labor, these are all the things are factors of production, remain unchanged while determining the level of employment. அதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகாது. the factors of production எல்லாமே எப்போவுமே நிலையானதாக இருக்கும். நெக்ஸ்ட், ஜான் மேனார்ட் கீன்ஸ், இவருடைய பயோடேட்டா. John Maynard Keynes was one of the most influential economists of the 20th century. 20th centuryல ஒரு சிறந்த எக்கனாமிஸ்ட். He was born in Cambridge in 1883. In addition to his book, as an economist, has held position as civil servant, a director of the Bank of England. அதாவது இங்கிலாண்டில் பேங்கில் சிவில் சர்வெண்ட்டாக வேலை பார்த்துருக்கிறார். அண்ட் ஆல்சோ இந்த லீடர் ஆஃப் பிரிட்டிஷ் டெலிகேஷன் ஆஃப் நெகோஷியேட்டர்ஸ் அட் த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் லீடராக இருந்திருக்கிறார். அட் பாயிண்ட் இன் ஹிஸ் கேரியர், இவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறோம், அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவர். எக்கனாமிக் தியரி பேஸ்ட் ஆன் ஹிஸ் ஐடியா இஸ் நோன் அஸ் கீன்சியன் எக்கனாமிக்ஸ். அதாவது எக்கனாமிக் தியரியாவே என்ன சொல்கிறாங்கன்னா, கீன்ஸோட தியரி அந்த அளவுக்கு முக்கியமானது. ஸோ கீன்சியன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரிமைன் ஹைலி இன்ஃப்ளூயன்சியல் டுடே. இன்றைக்கி அவருடைய தியரி ரொம்ப பொருளாதாரத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. பர்டிகுலர்லி இன் த ஃபீல்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் இந்த கீன்ஸ் தியரி நல்ல அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. Effective demand. Keynes theory of employment and income is the principle of effective demand. அதாவது கீன்ஸ் தியரி வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிற பிரின்சிபலை முக்கியமாக கொண்டது.
effective demand denotes money actually spent by the people on products of industry. effective demand எதை denote பண்ணுது அப்படின்னா இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் பண்ணக்கூடிய பொருள் எல்லாத்தையும் பர்சன்ஸ் வந்து மணி கொடுத்து வாங்குறாங்க. The money which entrepreneurs receive is paid in the form of rent, wages, interest and profit. அதாவது entrepreneurs தொழில் முனைவோருக்கு எப்படி வந்து இன்கம் கிடைக்குது அப்படின்னா ரெண்ட் மூலியமாகவும் வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் நேஷனல் இன்கம். அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறதை அவங்களுக்கு தேவையானதுக்கு செலவு பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் இன் த அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் வுட் இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்கும். அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படிங்கிறது அது அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்கும். A decline in the total effective demand would lead to unemployment. அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமும் வருது. அக்கார்டிங் டு த கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் the total expenditure is equal to the national income. அதாவது கீன்ஸ் தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். அதாவது நேஷனல் இன்கம் வாங்குகிற இன்கம் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு தேவைக்கு செலவு பண்ணிடுறாங்க. விச் இஸ் ஈக்குவலன் டு த நேஷனல் அவுட்புட். அதாவது நேஷனில் ப்ராடக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க வாங்கிடுறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். Expenditure in shortly ED equal to Y means income equal C consumption plus I investment equal output. Output means all the production equal employment. When effective demand increases, employment will also increase. அதாவது டிமாண்ட் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்குது. According to Keynes, if income increases, consumption will also increase. அதாவது கீன்ஸ் தியரி படி இன்கம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நுகர்வும் அதிகரிக்குது. பட் பை லெஸ் தேன் த இன்க்ரீஸ் இன் இன்கம். அதே நேரத்தில் இன்கம்மை விட அவங்களுடைய கன்சம்ஷன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் அதிகரிக்குது. The rate of interest and marginal efficiency of capital determine the investment levels. அதாவது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடும்போது குறையும் போது அதற்கேற்றாறு போல் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லெவலும் அதிகமாகும் அல்லது குறையும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது அது வந்து எதை பொறுத்தது அப்படின்னா மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். அதாவது பணப்புழக்கத்தை பொறுத்து மாறுபடும், பண அளிப்பை பொறுத்து மாறுபடும். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த 3 motives. அதாவது பணப்புழக்கம் கையில் ரொக்கமாக வச்சுருக்கிறது. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் 3 motives. வாட் ஆர் த 3 motives? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்சாக்ஷன் மோட்டிவ், செகண்ட் ஒன் இஸ் ப்ரிகாஷனரி மோட்டிவ், தேர்ட் ஒன் இஸ் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆர் 3 motives ஆஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். மார்ஜினல் efficiency ஆஃப் கேபிட்டல், that is called in shortly MEC, marginal efficiency of capital, MEC, depends on 2 factors. MEC depends on 2 factors. What are the 2 factors? First one, prospective yield of capital asset. Then second one is supply price of capital. அதாவது prospective yield of capital assetனா மொத்த சொத்து, மூலதனத்துக்கு தேவையான சொத்துக்கள். supply price of capital அப்படின்னா முதலீடு செய்வதற்கான பணம். அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் இன் ஷார்ட்லி கால்ட் அஸ் ADF. அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா மொத்த தேவையின் பயன்பாடுகள். In the Keynesian model, output is determined mainly by aggregate demand. அதாவது கீன்சியன் தியரி படி மக்களுக்கு எவ்வளவு ஒட்டுமொத்த தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவுட்புட் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். The aggregate demand is the amount of money which entrepreneur expect to get by selling the output produced by the number of laborers employed.
அதாவது நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எத்தனை பேர் எம்ப்ளாய்டாக இருக்காங்களோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரொடக்ஷனையும் ஆண்டர்பிரினர்ஸ் என்ன செய்கிறாங்க, வித்துறணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். Aggregate demand has 4 components. What are the 4 components? First one, consumption demand. Second one, investment demand. Third one, government expenditure. Fourth one, net export. Net export means export minus import. These are all the things are aggregate demand has 4 components. The desired or planned demand is the amount that households, firms, the government and the foreign purchasers would like to spend on domestic output. அதாவது நம்ம விருப்பத்திற்கு தேவையானதை நம்ம என்ன செய்கிறோம், ஹவுஸ் ஹோல்டாக இருந்தாலும், ஹவுஸ் ஹோல்டுனா வீடுகள், ஃபர்ம்ஸ்னால் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் அரசாங்கம் அண்ட் த ஃபாரின் பர்ச்சேசர்ஸ் ஃபாரினில் உள்ள வாங்கக்கூடிய நபர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குகிறாங்க. ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் அவுட்புட். இந்த டிசையர் ஸ்பெண்டிங் இஸ் கால்ட் அக்ரிகேட் ஸ்பெண்டிங். அதாவது விருப்பமான பொருளை நம்ம வாங்குறதுக்கு செலவு பண்ணுறோம் இல்லையா, அதைத்தான் என்ன சொல்கிறோம், அக்ரிகேட் ஸ்பெண்டிங். ஒட்டுமொத்த செலவு செய்து நம்ம பொருள்களை வாங்குகிறோம். அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ், இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, அக்ரிகேட் டிமாண்ட் இன் ஷார்ட்லி கால்ட் அஸ் ஏடி ஈக்குவல் டு சி கன்சம்ஷன் ப்ளஸ் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ஜி கவர்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் export minus import. That is called aggregate demand. It is equal to aggregate demand. AD is equal to C plus I plus G plus X minus M. Page number 44. Figure 3.1 explains aggregate demand price increases or decreases with the increase or decrease in the volume of employment. அதாவது அக்ரிகேட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்போது அக்ரிகேட் எம்ப்ளாய்மெண்ட்டும் என்ன ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆனால் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும், இங்கே டிக்ரீஸ் ஆனால் இங்கேயும் டிக்ரீஸ் ஆகும். அக்ரிகேட் டிமாண்ட் கர்வ் இன்க்ரீசஸ் அட் அன் இன்க்ரீஸிங் ரேட் இன் த பிகினிங்கில் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் இன்க்ரீசஸ் அட் எ டிக்ரீஸிங் ரேட். அதாவது போகும்போது டிக்ரீஸிங் ரேட் அப்படியே வளைஞ்சிருது, அதை டிக்ரீஸிங் மேலே போய் குறைஞ்சிருது. This shows that as income increases owing to increase in employment, அதாவது இன்கம் அதிகரிக்க எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகரிக்குது. Expenditure of the economy increases at a decreasing rate. அதாவது போக என்ன ஆகுது, அது டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, குறைந்த அளவில் அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. This figure 3.1 it explains that aggregate demand price increases or decreases. Aggregate demand prices increase ஆகும்போது aggregate employment increase ஆகும். இந்த aggregate demand decrease ஆகும்போது aggregate employment decrease ஆகும். That is explained in this figure. Aggregate demand curve increases at an increasing rate in the beginningல இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தென் லாஸ்ட்லி டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸிங் ரேட். திஸ் ஷோஸ் that as income increases owing to increase in employment, expenditure of the economy increases at a decreasing rate la முடியுது. Once again I repeat it in shortly. Keynes theory of employment and income, அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் வருமானத்துக்குரிய கூற்று, கீன்ஸியன் கூற்று. கீன்ஸ் வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறார், இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா 1936 பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த புக்கு எதுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா, மாடர்ன் எக்கனாமிக் தியரிக்கு இதோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. தென் கீன்ஸ் தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகேன்ஸ்டாக, எதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னா கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறார். அதே நேரத்தில் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி அட்ஜஸ்ட் தெம்செல்வ்ஸ், அதாவது முதலாளித்துவ பொருளாதாரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சமநிலையை கொண்டு வருகிறது. கீன்ஸ் நாட் ஓன்லி கிரிட்டிசைஸ்டு கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட், கீன்ஸ் வந்து கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டுமல்ல, அவருடைய கருத்தை இந்த தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஆதரிக்கிறார். கீன்ஸ் தியரி வாஸ் எ ஜென்ரல் தியரி. கீன்ஸ் தியரி வாஸ் எ ஜென்ரல் தியரி, பொதுவான கூற்று. It tried to explain all types of situation. இந்த கீன்ஸ் தியரி எல்லா சிச்சுவேஷன்லையும்
எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். வாட் ஆர் த சிச்சுவேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், ஈக்குவலிபிரியம் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அது மட்டுமல்ல, அதாவது சமநிலை வேலைவாய்ப்பு இருக்கும்போது மட்டுமல்ல, பட் ஆல்சோ த கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போதும் அஸ் வெல் அஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்போதும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த வியூ ஆஃப் த ஷார்ட் ரன். இது வந்து குறுகிய கால அளவை கொண்டது. அக்கார்டிங் டு ஹிம் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது கீன்சியன் தியரி படி ப்ரொடக்ஷனுக்கு தேவையான கூறுகள் காரணிகள் என்னென்ன அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ், சப்ளை ஆஃப் லேபர், டெக்னாலஜி, எஃபிஷியன்சி ஆஃப் லேபர், இதெல்லாம் எப்போவுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். தென் எஃபெக்டிவ் டிமாண்ட். கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட். கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அதனுடைய கொள்கையே என்னென்னா எஃபெக்டிவ் டிமாண்டை பற்றி சொல்லுது. எஃபெக்டிவ் டிமாண்ட் டினோட்ஸ், எதை பற்றி டினோட் பண்ணுது அப்படின்னா மக்கள் வந்து எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை ஸ்பெண்ட் பண்ணி தேவையான பொருளை இண்டஸ்ட்ரியில் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய பொருட்களை வாங்குகிறாங்க. இந்த மணி விச் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எப்படி மணி கிடைக்குது, எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு மூலியமாக வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் நேஷனல் இன்கம். எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம், ரெண்டும் சரிசமம்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் த அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் வுட் இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அக்ரிகேட் எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. எ டிக்ளைன் இன் டோட்டல் எஃபெக்டிவ் டிமாண்ட், அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து டிக்ளைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக லீட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரும். அக்கார்டிங் டு த கீன்ஸ் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு த நேஷனல் இன்கம். அதாவது கீன்ஸ் தியரி படி என்ன சொல்லப்படுதுன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நாம் செலவு செய்வதும் நமக்கு வர்ற வருமானமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த நேஷனல் அவுட்புட். எக்ஸ்பெண்டிச்சர் இடி இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட். when effective demand increases employment will increase. அதாவது effective demand increase ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அக்கார்டிங் டு கீன்ஸ் if income increases consumption will also increase. அதாவது நம்ம வீட்டுக்கு வருமானம் அதிகமாக இருந்தால் நம்மளுடைய நுகர்வும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கீன்ஸின் தியரியில் சொல்லப்படுது. பட் பை லெஸ் தேன் த இன்க்ரீஸ் இன் இன்கம். ஆனால் இன்கம் அளவுக்கு இருக்காது, இன்கம் விட குறைந்த அளவுக்கே நம்ம பொருள்களை வாங்குவோம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மின் த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடும்போது குறைகிறத பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மணி சப்ளை. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா மணி சப்ளை அண்ட் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸை பொறுத்து இருக்கும். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 3 motives. வாட் ஆர் த 3 motives? Transaction motive, precautionary motive, speculative motive. Marginal efficiency of capital, in shortly called as MEC, marginal efficiency of capital. MEC depends on two factors depends பண்ணி இருக்கு. The prospective yield of capital asset, second one supply price of capital. Aggregate demand function, in shortly called as ADF. இந்த கீன்சியன் மாடல் தியரியில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா டிட்டர்மின்டு மெயின்லி பை அக்ரிகேட் டிமாண்ட். அதாவது ஒட்டுமொத்த தேவையே கருதி தான் அந்த ப்ரொடக்ஷனே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ரிகேட் டிமாண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி விச் ஆண்டர்பிரினர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே ப்ராடக்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருளையும் அந்த இயர்லேயே விற்றுறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய என்னது ஆண்டர்பிரினரோட எக்ஸ்பெக்டேஷன். அக்ரிகேட் டிமாண்ட் ஹேஸ் 4 components. அதாவது 4 components இருக்குது இந்த அக்ரிகேட் டிமாண்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கன்சம்ஷன் டிமாண்ட், தென் செகண்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், தேர்ட் ஒன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஃபோர்த் ஒன் நெட் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அதாவது நுகர்வு தேவை, முதலீடு தேவை, அரசாங்க செலவு, நிகர ஏற்றுமதி. அதாவது ஏற்றுமதியில் நம்ம வந்து இறக்குமதியை கழிக்கும்போது கிடைக்கிறது நிகர ஏற்றுமதி. இந்த டிசையர் டிமாண்ட் நம்ம விருப்ப தேவை இஸ் த அமௌண்ட் தட் ஹவுஸ் ஹோல்டு
வீட்டுக்கு தேவையானது, ஃபர்ம்ஸுக்கு தேவையானது, த கவர்மெண்ட் என்னென்ன வாங்கணுமோ அது வாங்குறது. அண்ட் த ஃபாரின் பர்ச்சேசஸ் வுட் லைக் டு ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் அவுட்புட். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த டிசையர்ட் ஸ்பெண்டிங் இஸ் கால்ட், அதை வந்து விருப்பமானதை வாங்குறதுக்கு பேர் தான் என்னது, அக்ரிகேட் ஸ்பெண்டிங் அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா AD is equal to C plus I plus G plus X minus M. Thank you students.